திரு ராமச்சந்திரன் அவர்களை மேடை திரு பழனிவேல் அவர்களை மேடை கழிக்கிறோம். திரு டேவிட் ராஜ் அவர்களை மேடை கழிக்கிறோம். அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். வேட்டநாய் படம் உண்மையாலுமே ஒரு பெரிய இந்த அளவுக்கு ஒரு இந்த காலகட்டத்துக்கு ஒரு சிறப்பான படமாக நிச்சயமாக அமையும். அந்த வகையில் எங்களை இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து வாழ்த்த வருகை புரிந்துள்ள அனைத்து நெஞ்சங்களையும் வரவேற்று இங்கே வருகை புரிந்துள்ள தயாரிப்பாளர் சங்க தலைவர் அண்ணன் திரு ராமசாமி முரளி அண்ணன் அவர்களையும் மற்றும் துணைத் தலைவர் எஸ் கதிரேசன் அண்ணன் அவர்களையும் மற்றும் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் மற்றும் இயக்குனர் ஆர் உதயகுமார் அவர்களையும் மற்றும் ஏஎல் உதயா அவர்களையும் மற்றும் விஜய் முரளி அவர்களையும் மற்றும் ரஞ்சித் சிற்பி அவர்களையும் மற்றும் ராமச்சந்திரன் அவர்களையும் மற்றும் பொருளாளர் சந்திரபிரகாஷ் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள இந்த சிறப்பான இசை வெளியீட்டாவை இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக உருவாக்கி தந்த நண்பரும் இந்த படத்தின் கதாநாயகமான ஆர்.கே. சுரேஷ் அவர்களையும் மற்றும் கதாநாயகன சுபிஸ்கா அவர்களையும் மற்றும் அண்ணன் ராம்கி அவர்களையும் நமோ நாராயண் அவர்களையும் மற்றும் இந்த படத்தில் நடித்துள்ள அனைத்து நடிகர்களையும் மற்றும் ஒளிப்பதிவாளர் முனிஷ் அவர்களையும் மற்றும் இசை கணேஷ் சந்திரசேகர் அவர்களையும் நிச்சயமாக ஒரு பெரிய இந்த சாங் மூணுமே நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு இந்த படத்துக்கு ஒரு இசையை கொடுத்துருக்க கணேஷ் சந்திரசேகர் அவர்களுக்கும் மற்றும் எடிட்டர் விஜய் கிருஷ்ணன் அவர்களையும் பாடலாசிரியர் மோகன்ராஜ் ராஜகுருசாமி அவர்களையும் ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் தினேஷ் சுப்ராயன் அவர்களையும் நடனம் காதல் கந்ததாஸ் அவர்களையும் மற்றும் இங்கே இணை தயாரிப்பு வழங்கிய விஜய் கார்த்திக் அவர்களையும் மற்றும் இந்த படத்தை ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வெற்றி படமாக ஒரு விருது படமாக தந்திருக்கின்ற அண்ணன் டைரக்டர் ஜெய் அவர்களையும் வாழ்த்தி, ஏனெண்டா நான் இந்த படம் முதல் படமாக தயார் பண்ணியிருக்கோம். சுரவி பிக்சர்ஸின் சார்பாக முதல் படமாக தயாரிச்சிருக்கோம். இந்த படத்தை அதாவது சினிமாவை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவர் தந்த ஊக்கத்தின் அடிப்படையிலும் ஆர்கே அவர்கள் தந்த ஆதரவின் அடிப்படையிலும் இந்த படத்தை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். நிச்சயமாக நாங்கள் படத்தை ஒரு 2-3 தடவை பார்த்தாச்சு. ஒரு பெரிய வெற்றி படமாக நிச்சயமாக அமையும், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதுவும் ஒரு பெரிய ஒரு கருத்தை டைரக்டர் எடுத்து வச்சிருக்காரு இந்த படத்தில். அந்த வகையில் இந்த விழாவுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நெஞ்சங்களையும் மற்றும் ரசிகர்களையும் இங்கே இந்த அளவுக்கு குறுகிய காலத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் இசை வெளியீட்டு விழாவே ஏற்பாடு பண்ண முடிவெடுத்தோம். அந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடை பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் அவங்களையும் வாழ்த்தி, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண இருக்கின்ற அவர்களையும் வாழ்த்தி மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து ரசிக பெருமகளையும் வாழ்த்தி, விடுபட்ட அனைவரையும் இந்த விழாவுக்கு வருகை புரிந்துள்ள ஊடக நண்பர்கள், ஏன்னா இந்த படத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும்னா அவங்க தான் முக்கியம். இன்னைக்கு எல்லா பேருமே வந்திருக்கீங்க, அவர்களையும் இருகரம் கூப்பி வரவேற்று இந்த படத்தை இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அழைத்து கொள்ள வருகை புரிந்துள்ள அனைத்து நெஞ்சங்களையும் இருகரம் கூப்பி வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் .com நண்பர்களுக்கும், ஏன்னா முதல்ல அவங்கள சொல்லிட்டோம்னா ஒரு நம்ம பேசுகிறத போடுவாங்க, இல்லைன்னா வெட்டிடுவாங்க. அனைவருக்கும் மற்றும் இந்த விழாவை திருவிழாவாக்க வருகை தந்திருக்கும் சினிமாவை நேசிக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும், இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அனைத்து சங்கங்களை சார்ந்தவர்களும் அனைத்து தலைவர்களும் அனைத்து செயலாளர்களும், ஏன்னா எங்கள் நாங்கள் டெய்லி ஒரு மேடையிலையும் நான் தலைவர் முரளி சாரும் எங்கள் செயலாளர் ராதாகிருஷ்ணன் சாரும் டெய்லியுமே ஆல்மோஸ்ட் ஒரு விழாவிலே உங்களுக்கே போர் அடிக்கும், பத்திரிக்கையாளர்களுக்கு வந்துட்டானுங்கய்யா அப்படின்ற மாதிரி ஒரு லெவலை கிரியேட் பண்ணிட்டீங்க.
உலகத்தில் எத்தனையோ நாய்களை பார்த்துருக்கோம். பாமரேனியன் நாய், டாபர்மேன் நாய், கோம்ப நாய், லூசு நாய், பைத்தியம் பிடிச்ச நாய், அந்த நாய் இந்த நாய் கண்ட நாயை பார்த்துருக்கோம். ஆனால் வேட்டை நாய் ஒரு வித்தியாசமான நாய். இந்த வேட்டை நாயின்னு ஏன் டைட்டில் வச்சாங்கன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். எதுக்கு நம்ம ஜெய்சங்கர் இப்படி ஒரு டைட்டில் வச்சுருக்காரு? ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது. இந்த வேட்டை நாய்க்குன்னு ஒரு சில, அதாவது எல்லா இதுலேயும் வந்து வேட்டைக்காக சில நாய்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு சில குணங்கள் இருக்கும். அந்த குணாதிசயங்கள் எல்லாம் உண்மையிலேயே இருக்கிற என்னுடைய அன்பு மாப்பிள்ளை சுரேஷ் நேற்று என்ன பண்ணார், தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு மீட்டிங்கு அங்கே நடக்கும்போது ஒரு லாக் பண்ணிட்டார் எங்களை எல்லாம். நீங்கள் நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வரணும், நீங்கள் வந்த கட்சியில் தான் நாங்கள் படமே போட ஆரம்பிப்பேன், ட்ரெய்லரே போட ஆரம்பிப்பேன்னு ஒரு லாக் பண்ணார். அந்த லாக்கு இப்போ படத்தை பார்த்த கட்சியில் கூட ரிலீஸ் ஆகலை. படத்தில் அங்கங்கே லிப் லாக். மேட்ருன்னு இப்படி பண்ணியிருக்கானே மாப்பிள்ளை இங்கே. ஆடப்பாவி, இப்படியெல்லாமா? எங்கே பார்த்தாலும் ட்ரெய்லர்லேயும் லிப் லாக்கு, சாங்குலேயும் லிப் லாக்கு. ஒரு பெரிய கைத்தட்டு பண்ணுங்கப்பா. வேட்டை நாய் என்னென்ன வேலை பண்ணுதுன்னு பார்த்தீங்களா? ஒரு மிகப்பெரிய வெற்றி நாயாக இந்த வேட்டை நாய் வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எடுத்த உடனே அப்படி ஸ்லோ மோஷனில் வந்தார் என்னுடைய உயிர் நண்பர். நானும் ராம்கி அவர்களும் ஒரே டீமு, நண்பர்கள் மட்டுமல்ல, கல்லூரி நண்பர்கள். அவர் உங்களுக்கு தெரியும், ஊமை வெளிகள் ஆரம்பித்து இணைந்த கேட்கல ஆபாவம் செந்தூர பூவையில் ஆரம்பித்து எங்களுடைய உறவு வந்து ரொம்ப நீண்ட நெடுங்கால உறவு. அவரை திரும்பி இப்படி பார்க்கறதுக்கு நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். ஏன்னா வெரி எனர்ஜெட்டிக் ஆக்டர். எங்கள் திரைப்பட கல்லூரிக்கு பெருமை சேர்த்தவர்களில் அவர் முக்கியமானவர். அவர், அருண் பாண்டியன், நாசர், அஃப்கோர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இவங்க எல்லாமே. ரொம்ப நாளாக உங்களை மிஸ் பண்ணுது இண்டஸ்ட்ரி. அப்பப்போ திடீர்னு வர்றீங்க, திடீர்னு காணாமல் போயிடுறீங்க. கெட்டப்பு சூப்பராக இருக்குது. என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய சகோதரர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார். ரொம்ப எல்லாமே சட்டில் ஆக்டிங். மாப்பிள்ளை எப்படி ரியாக்ஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இது ஒரு மிகப்பெரிய இரட்டை ஹீரோ படமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்தது முக்கியமாக நம்ம சொல்லணுன்னா, இசை நல்லா இருந்தது. இசையமைப்பாளர், இளைய இசையமைப்பாளர் எங்கே அவர் வந்தார்? ஆமாம், அவருக்கு ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா இருந்தது. 2 பாட்டுமே வந்து மனசுக்கு ரொம்ப இதமான பாடல்கள். வேட்டை நாய் பாடுற பாட்டு மாதிரியாக இருந்தது. அந்த சண்டை நல்லா இருந்தது, வெறி கொண்ட சண்டை நல்லா இருந்தது. வேட்டை நாய் பாடுற பாட்டு இல்லை, இது அப்படியே விவரமான நாய், வில்லங்கமான நாய், வினயமான நாய், ஒரு காதல் காயப்பட்ட நாய் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. நல்ல நாய் நன்றாக நடித்திருக்கிறது. வா, அதாவது சுரேஷ் என் புள்ள மாதிரி. அதாவது எங்கள் குடும்பத்துக்கு, ஏன்னா இவங்க அப்பா எனக்கு நல்ல நண்பர். இவர் சகோதரராகட்டும், இவர் சுரேஷ் ஆகட்டும், நம்ம ஆரம்பத்தில் இருந்தேன். இவன் டெடிக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மேட்ரு எடுத்துகிட்டு அது சின்சியராக, அது நம்ம சங்க தேர்தலில் கூட சரி, ஒரு சில பொறுப்புகளை எடுத்துகிட்டு அந்த பொறுப்புகளை கச்சிதமாக முடிக்கணும்னு நினைக்கிற ஆள். அதனால் சுரேஷ் வந்து அப்படியே பாருங்கள், இன்னொரு ரஜினிகாந்த் மாதிரி வரப்போகிறார். நான் முதல்லையே சொன்னேன், இப்படியெல்லாம் கைத்தட்டு விழுன்னு தெரியும் எனக்கு. அதான் நான் பேசியிருக்கேன், தப்பாக வாங்கி கூடாது. ஆமாம், ஏன்னா உண்மையை தான் சொல்வேன். நான் முதல்லையே அவங்ககிட்ட என்ன சொன்னேன், நான் வந்து கலைஞான அண்ணங்கிட்ட பேசுகிறேன். அவர் தான்டா ராசியானவர். ரஜினியை ஹீரோவாக வச்சு படம் எடுத்தார் கலைஞான அண்ணன். என்ன படம்னு தெரியும்? என்ன படம்? பைரவி. அதை வாங்கி ரீமேக் பண்ணலாம், நான் டைரக்ட் பண்ணுறேன், உன்னை ஹீரோ ஆக்கிடுறேன், மிகப்பெரிய ஹீரோ ஆக்கிறேன். அதை அப்படியே மைண்ட்லேயே வச்சுட்ருக்கான். மாமா, அந்த கதை நம்ம பண்ணணும் மாமான்னு. நான் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல, நீ பண்ணணும். ஏன்னா அந்த உண்மையில் நான் சொல்கிறேன், இந்த மேடையில் பைரவி கதையை எடுத்து
யார் பண்ணாலும் மிகப்பெரிய ஹீரோ ஆயிடுவாங்க. ரீமேக் பண்ணலாம், கொஞ்சம் மாற்றி பண்ணுங்கள் இந்த காலகட்டத்துக்கு. இந்த படத்தில் எடிட்டிங்கு நல்லா இருந்தது, சவுண்ட் எஃபெக்ட்டு, சண்டை எல்லாமே பிரமாதமாக இருந்தது. ஹீரோயின் அழகாக இருந்தாங்க. நல்லா பார்த்த உடனேயே எங்கடா இங்கே பிடிச்சாங்க என்ற மாதிரி. எந்த ஊருங்க நீங்கள்? சென்னையிலேயே இப்படி ஒரு அன்னக்கிளியை வச்சுக்கிட்டு உட்காருங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா, குறிப்பாக அந்த ஷாட்டெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணீங்க. வெரி குட். ஏன்னா அது அந்த உணர்வுகளோடு மிக்ஸ் ஆகி வரும்போது அந்த ஃபீலிங்கை கரெக்டாக கொண்டு வந்தீங்க. மற்ற இடங்கள் எல்லாமே நல்லா பண்ணீங்க. நல்லா அந்த ஆத்தங்கரையில் துவைக்கிற பூசரி, மற்ற காட்சிகள்லையும் சரி. அந்த இவன் எப்போ சேலை கட்டி பழகினான்னு தெரியலிங்க. அது சேலையை சரியாக கட்டலை. ஒத்துக்கிறீங்களா? இன்னும் கரெக்டாக சொருவே இல்லை அவன். மாப்பிள்ளை ரொம்ப வெக்கப்படாத, ஹீரோன்னு வந்துட்டா இறங்கி வேலை செய்யணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தங்கள் ஹீரோயிசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நீ உன்னுடைய ஸ்டைலில் போ, உனக்குன்னு ஒரு பாணியை வச்சுக்கோ. அந்த பாணியை நீ கடைப்பிடித்து ஒவ்வொரு படத்துலேயும் நீ மிகப்பெரிய ஹீரோவாக வர வேண்டும். ஒவ்வொரு படமும் உன்னுடைய படம் வெற்றி படமாக அமைய வேண்டும். சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இதமாக இருந்தது. கேமராமேனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை. எங்கே அவர் வந்திருக்காரு? காணுமா? வேறு படத்துக்கு போயிட்டார. வேறு படத்தில் இருப்பார்னு நினச்சேன். அவ்வளோ பிஸியாக இருக்க வேண்டிய கேமராமேன். நல்லா பண்ணியிருந்தீங்க, வாழ்த்துக்கள். ஃப்ரேமிங் எல்லாம் நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லா இருந்தது. இதுக்கு போட்ட யார் இசை சவுண்டு ரொம்ப நல்லா இருந்தது. பாடல் வரிகள் கூட சூப்பராக இருந்தது, பிரமாதமாக. ஒரு வில்லேஜ் நளினம் கெடாத வார்த்தைகள். சரி, யார்? மோகன் ராஜா இல்லைங்களா? நம்ம டைரக்டரா? ஓகே ஓகே. அவங்க இந்த பாடலாசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, நான் ஏன் முதல்ல பேசுகிறேன்னா கொஞ்சம் நேரம் பேசிடலாம், அதுக்கப்புறம் சீக்கிரம் அனுப்பிவிடுவாங்க. அதனால் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த வேட்டை நாய் படத்தை தயாரிப்பாளரை பற்றி சொல்ல மாட்டேன், சாரி. ஏன்னா தயாரிப்பாளர் ஒரு மனுஷன் மேடையில் ஏறி முதல்ல ஒரு தெளிவாக பேசுகிறான்னா என்ன தைரியம் இருக்கும். ஸோ அந்த தெரிஞ்சு அவருக்கு டெஃபினட்டாக இந்த படம் ஜெயிக்குன்னு தெரியும். இந்த ஒரு உறுதியை ஒவ்வொரு தயாரிப்பாளரும் கொடுக்கின்ற எந்த யூனிட்டும் வெற்றிகரமாக யூனிட்டாக அமையும். ஒரு தயாரிப்பாளர் தைரியமாக பேசுகிறேன், வந்தோடனே எல்லாருக்கும் வணக்கங்க, வாங்க பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசாமல் இந்த படம் ஜெயிக்குன்ற நம்பிக்கையை நீங்கள் விதைச்சிருக்கீங்க. அவர்களுக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை அனைத்து. Good morning to all. I'm very much happy to be here and happy for this wonderful function, and I'm thanking each and every person of this project to inviting me and make me participating in this project. I did a very small character in this movie, and I'm really, from my heart, I'm praying for its very huge success. And finally, I wish and I congratulating each and every person of this project. Let it be a very good success and hit the screen and hit the mind of every audience. Thank you. அன்பான அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவில் எம்எல்ஏ அலங்கரித்து கொண்டிருக்கின்ற தயாரிப்பாளர் அவர்களுக்கும், திரு விஜயமுரி சார் அவர்கள், பழனி சார் அவர்களுக்கும், டேவிட் சார் அவர்களுக்கும், ஹீரோயின் மற்றும் நமது விடியல்ராஜ் சார், சுரேஷ் சார் அண்டு மாஸ்டர்ஜி ஜாக்கோர் அண்ணன் அவர்களுக்கும், எனது அன்பு அண்ணன் தமிழ்மணி அண்ணன் அவர்களுக்கும், தமிழ் திரைப்படங்களுக்கு வேறு மாதிரி இருக்கிற தாங்கி நிற்கிற ஒரு பெரிய ஃபைனான்சர், நல்ல மனசுள்ள அண்ணன் சந்திரபூஷன் அவர்களுக்கும், எனது சகோதரர் திரு கதிரேசன் அவர்களுக்கும், மற்றும் இந்த மேடையில் முதற்கண் ஒரு மிகப்பெரிய மரியாதையும் வணக்கமும்
முதல்ல நான் சொல்லணும். காரணம் என்னென்னா, எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்தவர் ராமநாராயணன் சார். அவரை வணங்கிவிட்டு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவராக இப்போது இருக்கிற அருமை மகன் திரு முரளி சார் அவர்களையும், திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களையும், எனது அண்ணன் ராம்கி சார் அவர்களையும், மற்றும் ஜவஹர், இந்த ஜவஹர்னு அது கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் பேசணும். உட்கார். அதுக்கு ஒரு கேமராமேன் சார் மற்றும் அண்ணன் ஏஎல் அழகப்பன் சாருடைய அன்பு மகன் உதயா அவர்களுக்கும் மற்றும் இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் முதற்கண் மிகச்சிறந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த மிகச்சிறந்த விழாவில் இன்றைக்கெல்லாம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒலி மீண்டும் பாய்ச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் இந்த தயாரிப்பாளருக்கு நன்றியை சொல்லணும். அனைத்து ஈசி மெம்பர்களையும் ஆஃபீஸ் பேரர்ஸையும் கரெக்டாக இன்விடேஷனில் போட்டு அவங்கள கௌரவித்ததுக்கு முதற்க நன்றி. மேலும் இந்த படத்தினுடைய டைட்டிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமான டைட்டிலு, அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோ. சாரு சுரேஷ் சாரையும் ராம்கி சாரையும் நான் அந்த ஷாட்டில் பார்க்கும்போது, அவங்க பண்ண ராம்கி சாரும் இவர் அருண் பாண்டியன் சார், இவங்க 2 பேரும் காம்பினேஷனில் ரொம்ப சிறப்பாக பண்ணி, அந்த காம்பினேஷன் எனக்கு ஞாபகம் வந்தது. கன்ஃபார்மாக பாருங்கள், விஜயகாந்த் சாருடைய ஆரம்ப கட்டத்தில் அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, ஒரு உதயகுமார் சார் சொல்லிட்டாரு, இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. அவர் சிரத்தையாக நல்ல ஆக்ஷன் பிக்சர், இன்றைக்கி ட்ரையாக இருக்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸு செலக்ட் பண்ணாருன்னா உண்மையாகவே அவர் சொன்ன மாதிரி ரஜினிகாந்த் சார் ஈக்குவலாக அவர் வர முடியுங்கிறது எனக்கு தெரியும். ரெண்டாவது எனக்கு ஒரு சின்ன வருத்தம், அது உங்கள் முன்னாடியே சொல்லி, ராம்கே சார் மிகப்பெரிய நடிகர். அவர் மிக இடையில் வந்து தயாரிப்பாளரும் டைரக்டர்ஸும் அவர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து நீங்கள் திரும்ப ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்ததுக்கு நன்றி. மிகச்சிறந்த நடிகர். அவருடைய மூமெண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப அப்ரிசியேஷனாக இருக்கும். இன்றைக்கும் இளைஞர்கள் பார்த்தாங்கன்னா, அவரை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு எமோஷன் வரும். ஏன்னா அந்த அப்ரோச்சிங் கேன்வாசிங் கெப்பாசிட்டி அவருடைய ஃபேஸில் இருக்குது. அப்படி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் போட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த ஜவஹரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஜவஹரை நான் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். 94 வந்து இந்துன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் வந்து பிரபுதேவா அதில் தான் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பிரபுதேவா கூட அப்புறம் பேர் என்ன, 4 பேர், சுக்கரன், அப்புறம் இந்த ஜவஹர், அப்புறம் வேறு ஒருத்தர் ராஜகுமார் ஏதோ ஒரு பேர், இவங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நாளைக்கு ஷூட்டிங்கு சார், எல்லா ஆர்டிஸ்ட்டும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அது ஒரு பையன் மட்டும் சரியாக பண்ணலை நாங்கள் ரிஹர்சல் பார்க்கும்போது. அப்போ யாரை போடலாம் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய கொடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் செலக்ட் பண்ணோம். இந்த பையன் பரவாயில்ல போல் இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நைட்டாக மேனேஜர்கிட்ட சொல்லி பிடிச்சோம். கிடைக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா காலைல 3 மணிக்கு தாம்பரத்தில் நேராக போய் அவனை போய் அள்ளிட்டு இருந்தாங்க. கொண்டு வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக இருந்தாப்புல. வீனஸ் ஸ்டுடியோவில் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சு இவனுடைய சீன், அதாவது இன்ட்ரொடக்ஷன் ஷாட்டே ஃபஸ்ட்டு வரணும். எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக அதில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கிரேசி டைப்பான படம் அது. இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவராக வந்து என்கிட்ட சொல்கிறாரு, அங்கே அட்மாஸ்பியரு ஒரு எருமையை கட்டியிருக்கேன் சார், நான் வந்து அந்த எருமை மேலே ஏறிட்டு வரேன் சார், அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க சார் அப்படின்னு. சரி விருப்பம் அப்படி தானே, எருமை மேலே ஏற்றி விட்டேன் சார். அது ஏறி உட்காந்தோன்னே வீனஸ் ஸ்டுடியோலாம் விட்டு நேராக வீனஸ் காலனிக்குள்ளே போயிடுச்சு. அதுதான் ஞாபகம் வந்தது. நல்ல நடிகன், மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் அவருக்கு இருக்குங்கிறதையும் தெரியுது. ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து நான் ஒரு கமர்ஷியல் டைரக்டரு. எல்லா விதமான சீன்ஸும் இருக்குது, லவ் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, அதே மாதிரி பல விஷயங்கள் இதில் இருக்குது. கன்ஃபார்மாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். ரெண்டாவது, இந்த தயாரிப்பாளருக்கு இன்னொரு நன்றி சொல்லணும் சார். இன்றைக்கி இருக்கிற எல்லா படங்களும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடை விட்டு வெளியே ஆந்திர பிரதேஷ், இப்போ வந்து ஹைதராபாத்தில் போய் ராமோஜிராவ் ஸ்டுடியோவில் செல் பண்ணிகிட்டு இருக்கிற காலத்தில் முதல் நன்றி சார். தயவுசெய்து தயாரிப்பாளர்லாம் வந்து தமிழ்நாட்டில் பண்ணுங்க படம். ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். எந்த ஹீரோ பார்த்தாலும் பெரிய கமர்ஷியல் ஹீரோஸ் வந்து போய் ஹைதராபாத்தில் ராமோஜிராவ் ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டு, தமிழ்நாடு வந்து தாய் மாதிரி மலையாளம், கன்னடா, தெலுங்கு, இதை வந்து தயவுசெய்து இந்த விழாவில் நான் பதிவு பண்ணுறேன். கன்னடா, மலையாளம், தெலுங்கு, இதுக்கெல்லாம் தாய் மாதிரி தமிழ்நாட்டில் தான் எல்லா திரைப்படத்தினுடைய அசைவுகளும் முத ஆரம்பிச்சு தமிழகத்தில், தென்னிந்தியாவில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறந்துட்டாங்க. என்ன குறை வந்து இங்கே வந்து, அதாவது இங்கே என்ன இல்லை,
ராமோஜிராவ் ஸ்டுடியோ வந்து ஆரம்பிக்கும் போது, அதாவது 94க்கு முன்னால் அந்த ஸ்டுடியோ ஆரம்பித்த வெறும் பாறைகளாக இருந்த இடத்த வந்து அவங்க கஷ்டப்பட்டு உழைப்பின் இதனால் வந்து அது சிறந்த ஒரு இதாக வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த படம் பார்த்தாலும் அங்கே போயிடுறாங்க சார். எத்தனை தொழிலாளருக்கு இங்கே வேலை இல்லாமல் ஆகுது. தயவுசெய்து எல்லா பெரிய தயாரிப்பாளர்களும் பெரிய ஹீரோஸ் அவங்க தான் முக்கியம். மாற்றம் வரும் மாற்றம் வரும்னு சொல்லி வெளியே சொல்கிறாங்களா, இண்டஸ்ட்ரியை மாற்றுறது யாருமே பண்ணலை. அவங்கெல்லாம் தயவு செய்து சிந்தனை பண்ணணும். கவர்மெண்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து வாங்கி ஒரு பெரிய ஸ்டுடியோ மாதிரி பண்ணி எத்தனை படம் சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் இதெல்லாம் சொல்கிற படம் மணிரத்னம் சார் படம், அந்த என்ன படம் சார், பொன்னியின் செல்வன் கதை அந்த காலத்துலேருந்து இங்கே பண்ண வேண்டிய படம் சார். அதை போய் செட்டு போட்டு வருஷக்கணக்கில் அங்கே பண்ணுறாங்க. எல்லா படமும் கமர்ஷியல் ஹீரோவுக்கு எல்லாருக்கும் நான் வந்து உங்கள் பாதத்தை தொட்டு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்கீம் உண்டாக்கி தயவு செய்து தமிழகத்தில் எத்தனை இடங்கள் இருக்குது சார், இங்கே செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அங்கே பண்ணணும். செட்டு தானே போடுறீங்க. இத்தனை பேரை கூட்டிகிட்டு போய் எவ்வளோ பெரிய செட்டை போட்டு கவலையாக இருக்குது சார். தயவு செய்து நீங்கள்லாம் வந்து மனசு வச்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணணும். முதற்கண் இந்த தயாரிப்பாளருக்கு எனக்கு நன்றி. மேலும் எல்லா தயாரிப்பாளரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து தமிழகத்தில் பண்ணணும் கேட்டுக்கொண்டு, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் கன்ஃபார்ம் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே மேடையில் இருக்கிற எல்லா அவங்களுக்கும் எல்லாரும் தெரியல எனக்கு. ஆக்சுவலி எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். மீடியா எல்லாருக்கும். ആക്ച്വലി ഞാൻ മലയാളത്തിലെ ഹീറോ പണിയിരിക്ക എന്താ കാശി പടം എല്ലാം பண்ண வினயன் சார் டைரக்ஷனில் எக்ஷின்னு நான் அது இங்கே 2012 ஜக்கம்மா அந்த பேரில் ரிலீஸ் பண்ணோம் பாலா சார் ப்ரொடக்ஷனில். இந்த படத்தில் இந்த வேட்ட நாய், இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் அதில் அது கதையில் ஒரு ட்விஸ்ட் பண்ண அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க ஜெயசங்கர் சார். இந்த டைரக்டர் சாருக்கு முதல்ல என்னோட தேங்க்ஸ். அப்புறம் இந்த ப்ரொடியூசர் சுரபி சார் அண்ட் கார்த்திக் சார் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். இந்த கதையை பற்றி சொல்லும்போது அந்த கேரக்டர் ஒரு ஜாமோன் தான் கேரக்டர் அதில் பண்ணது. அது என்னோட மலையாளி ஆக்ட்ரஸ் நீங்கள் பார்த்துருக்கோம், சோனா மேம். அவங்க கூட நானும் அவங்களும் சேர்ந்து அவங்க அம்மா கேரக்டர் பண்ணியிருக்கோம் அதில். இந்த படத்தோட பற்றி சொன்னோன்னா, இந்த நேச்சுரலாக அவங்க டைரக்டர் ஒரு இதில் தான் கரெக்டாக இருந்தாங்க. இது நேச்சுரலாக பண்ணணும். இந்த படம் நடக்கிறத கொடைக்கானலில் ஒரு வில்லேஜில். அப்போ அவங்க எல்லாக்கிட்டையும் சொன்னது அந்த நேச்சுராலிட்டி, அது எப்படி வேணுமோ அதை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன மனசில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குமோ அதை அப்படியே எடுக்கும். காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். எவ்வளோ டேக் போனாலும் இல்லை அது இல்லை கௌதம் இல்லை அப்படி இல்லை இது இந்த மாதிரி எனக்கு அப்படியே என்ன வேணுமோ அவங்க மனசில் ஒவ்வொரு சீனை பற்றியும் அவங்க மனசில் கரெக்டாக இருக்கும். அது அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அது வாங்கும். அந்த நேச்சுராலிட்டி அந்த வில்லேஜ் சப்ஜெக்டில் எப்படி இருக்கணும் அதுக்கு அவங்க 100% இதில் பண்ணியிருக்கோம். அவங்களோட உழைப்பை பற்றி சொன்னேன்னா எப்படின்னு தெரியல, ஒரு படத்துக்கு எப்படி இந்த மாதிரி டெடிக்கேஷனாக இந்த இப்போ ஈவன் ஆக்சுவலி நான் பார்த்தேன், இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூடக்காக இங்கே காலையில் இங்கே இருந்திருக்கலாம் தெரியல, நான் மார்னிங் தான் வந்திருக்கோம். ஏன்னா அவ்வளோ ஈச் அண்ட் எவ்ரி சீன்ஸ் அவங்க அப்படியே போயிருக்கும் டைரக்டர் சார். இப்போ அதோட ரிசல்ட் இதில் இருக்குது. அவங்களோட ரொம்ப நாளாக உழைப்பு, அந்த ஹார்ட் ஒர்க் வீணாக போக மாட்டோம். இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் இந்த டீமுக்கும் விஷ் பண்ணுறாங்க. இங்கே வந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நம்ம ஹீரோ பற்றி சொன்னல, ஹீரோ அவங்க கூட சின்ன சீன் தான் எனக்கு காம்பினேஷனாக இருந்தது. இவ்வளோ நல்லா டான்ஸ் பண்ணுன்னு தெரியல, என்ன குத்துப்பாட்டு பண்ணியிருக்கல. அவங்க பார்த்தா இப்படியே ஒரு டான்ஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அவங்க பார்க்கும்போது பாடியெல்லாம் அப்புறம் ஃபைட்டெல்லாம் நல்லா பார்த்துருக்கோம். ஆனால் இவ்வளோ சூப்பராக அந்த சாங்ஸில் குத்துப்பாட்டு பண்ணியிருக்கோம். அந்த ஆக்டிங் இமோஷன் சீன்ஸ் நிறைய இதில் இருக்குது. நான் லைவாக பார்த்துருக்கேன். ஒரு சீனில் அப்படியே நம்ம அழகணும் தோணும் மாதிரி அவங்க பண்ணியிருக்கோம். அந்த சீன் பேக்கில் இருந்து கேமரா பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு சீனில்
அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீனில் அவங்க எப்படி பண்ணியிருக்கேன்னு அன்னைக்கு நான் சொன்னேன், சார் செம்மையாக பண்ணியிருக்கேன். அப்புறம் சுரேஷ் சாருக்கு என்னோட ரொம்ப வாழ்த்துக்கள். அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ரஜினிகாந்த் சார் மாதிரி வரட்டும், அந்த மாதிரி டேலண்ட் இருக்கிறவங்க. தேங்க்யூ, இந்த பெரிய ஆளாக வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இங்கே அவங்க வந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் அழைப்பை கேட்டு வந்திருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் மற்றும் தொலைக்காட்சி சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இந்த நெட் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்கிறோம்னா அதுக்கு முதல் காரணம் என் தாய், என் தந்தை. இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம்னா இயக்குனர் ஜெய்சங்கர் அவர்களும் எங்களுடைய அண்ணன் சுரபி ஜோதிமுருகன் அவர்களும். ஏன்னா இந்த மலைகளுக்கெல்லாம் அழகுன்னு பார்த்தீங்கன்னா அருவின்னு சொல்லுவோம், பறவைகளுக்கு அழகு குருவி, அதே மாதிரி திண்டுக்கல் அழகுனாலே சுரபி. இல்லை உண்மைங்க அது. ஏன்னா நாங்கள் இந்த படம் எடுத்து ஆரம்பித்து நாங்கள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஒரு சின்ன சர்க்கிள் வந்தப்போ நான் எங்கள் டைரக்டர் வந்து சொன்னார், இல்லை நான் சுரபி சார்கிட்ட பேசுவோம். பேசணுன்னு அடுத்த வார்த்தை டக்குன்னு சரிங்க பண்ணுவோம், வாங்க நம்மளாம் சேர்ந்து பண்ணுவோம் வாங்கன்னு சொல்லி கை கொடுத்தவருக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா உண்மையிலே சார் அவர் வந்து எங்கள் படத்துக்கு வந்து அப்படி ஒரு சொல்ல முடியல என்னால். ஏன்னா ஒரு 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 சுச்சுவேஷனில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணார் எங்களுக்கு. அவரும் நம்ம ஹீரோவை பற்றி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும். அடுத்து ரஜினிகாந்த் சார் சொல்லிட்டார், நம்ம அடுத்து சொல்கிறதுக்கு வேண்டியதில்லை. ஆனால் இந்த கதையை டைரக்டர் வந்து எங்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ரோட்டு நடுவில் நின்று பேசணும் இந்த கதையை. வேட்டை இந்த மாதிரி திருநாய் மாதிரி நாங்கள் ரோட்டில் நின்று தான் 2 பேரும் இந்த கதையை பேசணும். ஃபஸ்ட்டு ஒரு சொன்ன வார்த்தை, எனக்கு ஆர்கே சுரேஷ் கிடைக்குமான்னு கேட்டேன். ஐயா தலைவா, ஆர்கே சுரேஷ் என் நண்பன், 20 வருஷ கால நண்பர் அப்படின்னு சொன்னேன். நான் பேசி உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னேன். சரி பேசுங்கன்னாங்க. சார் நாளைக்கே காலைல போவாங்கன்னு சொல்லி சுரேஷுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். வாமாப்பிள்ளாப்ல போனேன். அப்புறம் ரொம்ப பிஸியாக இருக்கேன், ஒரு 4 படம் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு டைம் இல்லைன்ட்டாப்புல. நான் சொன்னேன் ப்ளீஸ் ஒரு கதை இல்லைமா அப்படின்னா. சரி 1 ஹவரில் எனக்கு ஒரு ½ ஹவரில் கதை சொல்லுனாப்புல. டைரக்டர் கூப்பிட்டு போய் கதை சொன்னேன். சொன்ன உடனே சரி எப்போ டேட் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணேன். அடுத்த படத்தை நான் மாற்றிக்கிறேன், டேட் உனக்கு மாதம் 10 நாள் 15 நாள் நான் கொடுத்து நீ பண்ணு அப்படின்ட்டாப்புல. ஏன்னா இந்த மாதிரி கதை எவனும் விட மாட்டேன்டா, இந்த மாதிரி கதை எனக்கு கிடைக்காதுடா, சூப்பர் கதை பண்ணி பண்ணணும். உண்மையிலே சொல்கிறாங்க, நாங்கள் நினச்சது ஒன்று, எக்ஸ்ட்ராடினரியாக கலக்கிட்டாப்புல. டான்ஸும் சரி, ஃபைட்டு சரி. ஒரு சீன் நடிச்சிருப்பாருங்க கிளைமேக்ஸில், அவர் கூட நான் நடிச்சிருக்கேன் கிளைமேக்ஸில். உண்மையிலே சொல்கிறேன், நானே கண்ணு கலங்கி கை தட்டிட்டாங்க. அதில் அந்தளவுக்கு பின்னி எடுத்துட்டு ஆர்கே சுரேஷ்னா நீங்கள் எல்லாருமே ஒரு வில்லனா ஒரு முரட்டுத்தனமாக தாடி எங்கீடி வச்சுக்கிட்டு பயங்கரமான பார்த்துப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படியே டோட்டல் சேஞ்ச். அப்படி ஒரு ஆர்கே சுரேஷ்னா எங்கள் டைரக்டரும் சும்மா சொல்லக்கூடாது, அவரையும் விடலை. வாங்க நடி, நான் ஒன்று இப்படி பண்ணு அப்படி பண்ண சொல்லி பண்ணி வாங்கிட்டேன். இன்னொன்று எங்கள் அண்ணன், நான் திரைப்படக் கல்லூரி மாணவன், எங்களுக்கு சீனியர் எங்கள் அண்ணன். அவரை பார்த்து நான் ஹேர் ஸ்டைலில் வைக்க ஆரம்பித்தேன் ஒரு காலத்தில். ஃபஸ்ட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு ராம்கி அண்ணன், அவருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். அதில் இன்னொரு கேரக்டர் ஒன்று, மெயின் கேரக்டர் வந்து அவர் சொன்னோடனே ஃபஸ்ட்டு சொன்னோடனே ராம்கி அண்ணனை போடுவோம். ஏன்னா அவருக்கு அண்ணன் எனக்கு. அப்புறம் ஆப்ஷன் யார் போடலாம் தலைவா? ஆப்ஷனே கிடையாது, ஒன்லி ராம்கி அண்ணன் தான், வேறு யாரும் பண்ணக்கூடாது. சரின்ட்டார். ராம்கி அண்ணன் சொன்னால் கதை கேட்டால் அவரும் ஓகேன்ட்டார். இந்த படத்தில் ராம்கி அண்ணன் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். எங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கரமாக இந்த ஒரு டீமே சொல்கிறேனே, டோட்டல் டீமே எல்லாருமே எங்களுக்கு பயங்கர ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு இந்த படம் முடிச்சிருக்கோம். இந்த ஒர்க் பண்ண அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நல்லபடியாக வரணும், ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வார்ம் வெல்கம் அண்ட் குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் லாங் டைம் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். கோலிசோடா 2க்கு அப்புறம் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட ப்ரெசன்ஸ்க்காக. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் த ஸ்பெஷல் கெஸ்ட் ஹூ ஹவ் கம் ஹியர் டுடே டு சப்போர்ட் அஸ். எங்களோட ப்ராஜெக்ட்காக உங்களோட நேரத்தை எங்களுக்காக இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டாக்கிங் அபவுட் வேட்டை நாய் ஓட ஸ்கிரிப்ட் நான் ஃபஸ்ட்டு கேட்கும் போது எனக்கு என்ன மனசில் ஃபீல் குட் இருந்ததோ அந்த ஃப்ரெஷ் ஃபீல் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இருக்குது. இந்த படம் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ இந்த படம் ஆடியோ லான்ச்சில் இருக்கும், ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த ஃபீல் குட் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு யோசித்தா அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான். டைரக்டர் சார் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லும் போது
அது எனக்கு படம் நேரில் பார்க்குற மாதிரியே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக இந்த படம் நான் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் சைன் பண்ண ஃபிலிம் தான் வேட்டனாய். சில ரோல்ஸ் சில ஃபிலிம்ஸ் வந்து சில ஆர்டிஸ்ட்க்கு எப்போவுமே மனசுலேயே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் தான் எனக்கு வேட்டனாய். இட் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மை ஹார்ட். டைரக்டர் சார் பற்றி சொல்லணுன்னா, கௌதம் சொன்ன மாதிரி எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். அவருக்கு என்ன வேணும், இந்த ஷார்ட்டில் எனக்கு இது வந்து தான் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ டேக் போனாலும் சரி ரொம்ப பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணி எல்லா ஆர்டிஸ்ட்டையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். ஈவன் டப்பிங்கில் கூட எந்த இடத்துலையுமே அவர் வந்து காம்ப்ரமைஸ் ஆனதே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக எங்கள் எல்லாருக்குமே தோணுச்சு. தேங்க்யூ சார். அண்ட் இந்த என்னோட ரோலுக்கு நான் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய ஹீரோயின்ஸ் அவங்க ஆடிஷன் பார்த்துருக்காங்க. லாஸ்ட்டாக தான் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட வந்துச்சு. டைரக்டர் சார் பிலீவ்ட் இன் மீ தட் ஐ கேன் டூ ஜஸ்டிஸ் டு மை கேரக்டர் அண்ட் ஹீ கேவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார். அண்ட் மை கோ ஆக்டர்ஸ் ஆர்கே சுரேஷ் சார் அண்ட் ராம்கி சார், சோனா நாயர் மேடம், கௌதம் சார், கார்த்திக் சார் கூட பண்ணியிருக்காரு, ஜவஹர் கார்த்திக் சார் கூட. ஸோ இவங்க எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணது எனக்கு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இட்ஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ ஆல். தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் ஈஸ்வர் சார் வந்து இவ்வளோ அழகாக ஃப்ரேம்ஸ் எல்லாமே வச்சுருக்காரு, என்ன இவ்வளோ அழகாக காட்டியிருக்காருன்னு எனக்கு இப்போ இந்த சாங்ஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. டப்பிங் பேசும்போதே பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரேம்ஸ்லாம். தேங்க்யூ சார். அண்ட் கணேஷ், thank you so much for the beautiful music album. And finally சுரபி சார், ஜோதி முருகன் சார், அவருக்கு இது ஃபஸ்ட்டு ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லோரும் சொன்ன மாதிரி அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இந்த ஸ்கிரிப்ட் மேலே இருந்த கான்ஃபிடென்ட் தான் எங்கள் எல்லாருக்குமே. இந்த படம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்திருக்கு. இந்த படம் வந்து எப்பயோ ட்ராப் ஆகுற மாதிரி கூட ஸ்ட்ரகிள் வந்திருக்கு. ஆனால் யாருமே அதை வந்து அந்த இடத்துல கிவ் அப் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக இந்த படம் நமக்கு ரீச் பண்ணணும், ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ணணும், உங்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு வந்து சேர்க்கணும் தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சுரபி ஜோதி முருகன் சார் அண்ட் ஜவஹர் கார்த்திக் சார் 2 பேருமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நீங்கள் இங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சப்போர்ட்டர்ஸ், தேங்க்யூ. நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, எல்லாருக்கும் காலை வேளையில் இந்த படக்குழுவினர் சார் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் இங்கே வந்துட்டாங்க. தலைவர், செயலாளர், பொருளாளர், கமிட்டி மெம்பர் எல்லாருமே. ஏன்னா ஆர்கே சுரேஷ் வந்து கமிட்டியில் இல்லை, துணைத் தலைவராக இருக்கிறாரு. ஸோ அவர் சொன்னால் எல்லோரும் வந்தே ஆகணும். ஏன்னா அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா அவர் வந்து ஒரு டெடிக்கேஷனாக செய்வார். இப்போ ஆல்ரெடி பேசிட்டாங்க எல்லாருமே, அடுத்தடுத்து பேசுகிறவங்களாம் பேச போகிறாங்க. இதில் வந்து சுரேஷ் சார் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டுருக்கிறாரு. டிஸ்ட்ரிபியூட்டராக, தயாரிப்பாளராக, நடிகராக வந்துட்டுருக்கிறாரு. ஸோ அதனால் அடுத்து அவருக்கு ஒரு சிறந்த இடம் காத்திருக்கு. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி தயாரிப்பாளருக்காக வேண்டி இப்போ தயாரிப்பாளர் சங்கம் ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. திரையரங்கு உரிமையாளர்கிட்ட பேசியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசியிருக்காங்க, அடுத்து பெப்சி கூட பேசுகிறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி திரைப்படங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி கொண்டு வரதுக்காண்டி அல்லும் பகலும் போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி ராம்கி சார், வழக்கமாக எல்லோரும் வெள்ளை ஆகிடுச்சுன்னா நம்ம கருப்பு அடிச்சுட்டு வருவோம். அவர் கருப்புக்கு வெள்ளை அடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா அது ரஜினி சாருக்கு அப்புறம் அவருக்கு தான் நல்லா அந்த கெட்டப் நல்லா இருக்குது, ஒயிட்டு. ஸோ அதனால் அவர் கிட்டத்தட்ட என்றும் மார்க்கண்டைன்னு சிவகுமாரை சொல்லுவாங்க. அது ராம்கி சாருக்கும் பொருந்தும். ஏன்னா அவர் எப்பயுமே இந்த சிரிச்ச முகம், அதே மாதிரி இப்போ எப்படி சுரேஷ் சாரை பற்றி சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஆறுன்னு ஆரம்பிக்கிற நடிகர் எல்லாருமே தயாரிப்பாளர் நடிகராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் எழுத்தில். ஸோ அதே மாதிரி ராம்கி சார் அதே மாதிரி தான் ப்ரொடியூசருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நேட்டிவிட்டியோட சாங்கெலாம் நல்லா இருந்தது, லொக்கேஷன் நல்லா இருந்தது. ஏன்னா ஜாம்பவான்கள்லாம் பேசிட்ட பிறகு நம்ம பேசுகிறது கொஞ்சம் இதாக இருக்கும். நான் ஒரு சின்ன ஜோக்கு மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த படத்தை வாழ்த்தி விடைபெறுறேன். ஒரு லேடி டாக்டர்கிட்ட வர்றான். கல்யாணம் ஆன புதுசு 6 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணுறாரு. செக் பண்ணி முடித்தோடனே டாக்டர்கிட்ட சொல்கிறேன், டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிடுங்க எனக்கு அப்படின்னோடனே, எதுக்குமா? எனக்கு இல்லை டாக்டர், எங்கள் வீட்டுக்காருக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அப்படிங்கிறேன். ஏம்மா அப்படின்னோடனே, இல்லை டாக்டர் இதானே ஃபஸ்ட்டு குழந்தை, அதுக்குள்ளே என்னம்மா உங்கள் வீட்டுக்காருக்கு ஆப்ரேஷன் சொன்னோடனே அவர் சொல்கிறேன், ஆமாம் டாக்டர், எனக்கு இது ஃபஸ்ட்டு குழந்தை, என் தங்கச்சி கர்ப்பமாக இருக்குது, எடுத்து வீட்டுக்காரி கர்ப்பமாக இருக்குது, எங்கள் வேலைக்காரி கூட கர்ப்பமாயிட்டேன், எங்கள் வீட்டுக்காருக்கு முதல்ல ஆப்ரேஷன் பண்ணிடுங்க டாக்டர்னா. நன்றி, வணக்கம். அப்போ எப்படி நர்வஸாக இருந்தோம் அப்படி தான் இருக்குது. ஸோ இதுவும் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தான். ஸோ நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள், ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. அண்ட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஆல் ஆடியன்ஸஸ். ஏன்னா நீங்கள் யாருமே இல்லைன்னா நாங்களாம் இல்லை. ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி எல்லோரும் இங்கே வந்ததுக்கு அண்ட் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ வேட்டை நாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் நான் நன்றி சொல்ல வேண்டிய முதல் ஆள் வந்து நம்ம சுரேஷ் அண்ணன். நான் இங்கே இருக்கேன்னாக்கா அதுக்கு முதல் காரணம் வந்துட்டு நம்ம சுரேஷ் அண்ணன் தான். ஒரு நாள் நைட் எனக்கு 2 மணிக்கு கால் பண்ணார். நான் தூங்கிட்டு இருக்கும்போது, தம்பி நாளைக்கு காலைல நான் வந்து ஒரு நம்பர் அனுப்புகிறேன், போய் டேரக்டரை போய் பார்த்துரு அப்படின்னாரு. ஸோ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஆக்சுவலி ரொம்ப நானும் அவர் வந்து ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான். தம்பின்னு ரொம்ப உரிமையாக கூப்பிடுவார். ஸோ எத்தனை மணி ஆனாலுமே யோசிக்காமல் 2 பேரும் கால் பண்ணி பேசுவோம். ஐ திங்க் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ எப்படி தனுஷுக்கு அனிருதோ அந்த மாதிரி ஆர்கே சுரேஷுக்கு நான் கண்டிப்பாக இருப்போம். கண்டிப்பாக நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். தேங்க்யூ அண்ணா. டேரக்டர் ஜெய்சங்கர் சார். ஸோ அவர் வந்து ஒரு ஒரு மியூசிஷியனோடைய டேரக்டர் அது. ஸோ லைக் எனக்கும் அவருக்கும் நல்ல ஒரு பாண்டிங். எப்போவுமே வந்துட்டு ஆடியோ நல்லா வரணுன்னாக்க டேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறது நமக்கு கிளியராக கன்வே ஆகணும். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக ஹீஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கண்டிப்பாக. ஸோ அண்ட் மூவி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். அண்ட் லிரிசிஸ்ட் மோகன் ராஜன். ஸோ மோகன் ராஜன் பற்றி சொல்லவே வேணாம். லைக் நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் கேட்ட முறுக்கு மிசை சாங் கூட வந்து மோகன் ராஜன் தான் எழுதியிருந்தார். ஸோ தேங்க்யூ ஃபார் த பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் பிரதர். And singer Srikanth Hariharan and Shakti Sri Gopalan for singing the beautiful melody. Unfortunately, Shakti Sri யால இன்னைக்கு இங்கே வர முடியல. ஸோ சொல்ல சொன்னாங்க. And thank you Srikanth brother. ரொம்ப சூப்பராக பாடியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் தி ஆல்பம். அண்ட் ராஜகுரு சாமி ஐத்தலக்கா சாங் குத்து சாங் வந்துட்டு ஐ திங்க் அவருடைய ஃபர்ஸ்ட் சாங் நினைக்கிறேன் அது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். ஏன்னா ஃபஸ்ட் டைம் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் டேரக்டர். ஸோ புதுசாக ஒருத்தர் எழுத போகிறார் கணேஷ் அப்படின்னாரு. ஸோ வந்து உட்காந்து லைக் வித்தின் தி ஓவர் நைட்டில் அந்த சாங்கை முடிச்சு கொடுத்தாரு. மார்னிங் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லிரிக்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் பிரதர். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை டீம்மேட்ஸ். லைக் நிறைய மியூசிஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் நாட் ஏபிள் டு மென்ஷன் எவ்ரி ஒன். ஸோ முக்கியமாக பேக் போனாக இருந்த என்னோட டீம்மேட்ஸில் வந்துட்டு ஹரி எஸ்ஆர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் பிரதீஷ் ஐ திங்க் ஹி இஸ் நாட் ஹியர். ஸோ லைக் என்னோட இந்த 2 years ஆஃப் ட்ராவலில் வந்துட்டு 2 பேர் தே போத் ஹேவ் பீன் லைக் பேக் போன் ஆஃப் மீ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர். அண்ட் தேங்க்யூ சுபிக்ஷா, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ராம்கி சார், உங்களுடைய ரொம்ப பெரிய ஃபேன் நான். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை இப்போ தான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ஆல்பம். அண்ட் மூவி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டெக்னீஷியன்ஸை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குற தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் எல்லோருக்கும் முதல் நன்றி. நல்ல பாடல்கள் கிடைச்சாதான் ஒரு நடன இயக்குனருக்கு ஃபஸ்ட்டு பேர் கிடைக்கும். அந்த வகையில் இன்றைய விழா நாயகன் மியூசிக் டைரக்டருக்கு மனமார்ந்த நன்றி என்ற வாழ்த்துக்கள். சாங்ஸ் ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. டிஸ்கஷனுக்கெலாம் ஒரு மியூசிக் டைரக்டர் வர்றது பெரிய விஷயமா இருக்குது. சாங் டிஸ்கஷன் பண்ணும்போது வந்து உட்காந்துருப்பார் எங்கள் கூட. அண்டு டெக்னீஷியன் என்ன மாதிரிட்டு இல்லை, ஈவன் டைரக்டர்ஸ் ஆல்சோ. டைரக்டராக இருந்தாலும் முதல் நன்றி தயாரிப்பாளர்களுக்கு. தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா எந்த டெக்னீஷியன்ஸும் வெளியே வர முடியாது. அந்த வகையில் முதல் நன்றி வந்து தயாரிப்பாளர் சுரபி சார் அண்டு ஜவஹர் அவர்களுக்கு என்னுடைய முதல் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஜவஹர் வந்து ஒரு 20 வருட நண்பர் அவர். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்டு. அண்டு அவர் மூலிமா தான் சுரபி சார் நட்பு கிடைச்சிது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது சாங் எடுக்கும்போது எனக்கு அந்த கேமராமேன் சார் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுமான்னு ஐடியா கொடுத்தது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்டு எடிட்டிங் ஒர்க். எனக்கு ஒரு சின்ன வருத்தம், ராம்கி சாரும் மாப்பிள்ளை, நான் மாம்ஸ் தான் கூப்பிடுவேன், சுரேஷ் எனக்கு ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னால் இருந்த நண்பர். 2 பேரும் ஆடின ஒரு சிங்கிள் ஷாட் இருந்தது, லென்த்தி ஷாட்டு. அது டியூரேஷன் ஏதோ கட் பண்ணியிருக்காங்க போல தெரியுது. அது எனக்கு சின்ன வருத்தம் இருந்தது. ஏன்னா ஒரு நடிகர் மெயின், அவங்க 2 பேரும் ஒரு நடிகர்களுக்கு மெயின் என்னென்னா ஒரு சிங்கிள் ஷாட் ஆடும்போது அது பெரிய விஷயமா இருக்கும். நாங்கள் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம். டியூரேஷன் ஏதோ விஷயமா அவங்க ஏதோ கட் பண்ணியிருக்காங்க போல தெரியுது. அண்டு அடுத்தது ராம்கி சார். படிக்கிற காலத்தில் அவரை பார்த்து ரசித்த காலங்கள் உண்டு. நான் கமல் சாரோட பயங்கர ஃபேன். கமல் சார் அண்டு மோகன் சார்லாம் சாங்ஸ்லாம் காஸ்டியூம்ஸ் செமையாக பண்ணுவாங்க. அடுத்தது நாங்கள் பார்த்தது ரசித்தது ராம்கி சார் தான். ஒவ்வொரு சாங்லையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு வருவார். இன்றைக்கி அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன பண்ணணும் மாஸ்டர், என்ன செய்யணும் அப்படின்னு தான் கேட்டார். அந்த சிங்கிள் ஷாட்டு பின்னிட்டார். அது நமக்கு கட் பண்ணி போட்டிருக்காங்க. அண்டு மாம்ஸ், சுரேஷ் மாம்ஸ் எல்லோரும் பேசிட்டாங்க அவரை பற்றி.
ஃபீல்டுக்கு வரதுக்கு முன்னால் இருந்து எனக்கு நண்பர். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, இது பண்ணணும் அது பண்ணணும், டெடிகேஷன். எனக்கு சாங்கு கேட்டுட்டு சாங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அவர் சொன்னது, மாப்பிள்ளை எனக்கு வந்து இந்த அல்லு அர்ஜுன் போடுற மூமெண்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு வேணும்டா அப்படின்னாப்புல. பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரிஹர்சலே பண்ணலைங்க, ஆன் த ஸ்பாட்டில் பண்ண தான் நீங்கள் ஸ்பாட்டில் பார்த்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் நண்பன்னு சொல்ல வரல, எல்லாருமே பெரியவங்க பேசிட்டாங்க. ஃப்யூச்சர், நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, எனக்கும் சான்ஸ் கொடுங்க. அண்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த மெயின் தயாரிப்பாளருக்கு அப்புறம் ஒரு டெக்னீஷியனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது டைரக்டர் ஜெய்சங்கர் சார். எனக்கு அப்படியே பாரதி ராஜா சாருடைய சாங் ஸ்டைல் தான் தெரியுது, அந்த விஷுவல்ஸ், அவருடைய ஸ்டைல் பாணிலாம். அவருக்கு என்னுடைய நன்றி. அண்ட் இந்த படம் நல்ல வெற்றி பெறணும், எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேலை செஞ்சவங்க சுபிக்ஷா கூட நான் அந்த சாங்கில் நான் வேலை செய்யலை, ஏன்னா அடுத்தவங்க உழைப்பில் நம்ம பேர் வாங்கக்கூடாது. அந்த 2 பாடல்கள் எடுத்தது டைரக்டர் தான் எடுத்தார். அந்த 2 பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்குது. அந்த டான்ஸ் ஆடுற பாட்டு ஒன்று தான் நான் பண்ணியிருக்கேன். சுபிக்ஷா கூட நான் பாலாஜி சக்திவேல் சார் யாரோ இவர்கள் இப்போ தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் உழைத்த அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அதாவது வேட்டை நாய் இது வந்து ரொம்ப லக்கியான படம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மொத்த ப்ரொடியூசர் கவுன்சிலே இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பேர். கூப்பிட்டா ஏதாவது ஒருத்தர் வரலாம், 2 பேர் வரலாம். மொத்த ப்ரொடியூசர் கவுன்சில் எங்கள் முரளியிலேருந்து, திருப்பூர் சுப்பிரமணிய அண்ணன்லேருந்து, ஃபைனான்சியர் சார்லேருந்து எல்லாருமே, அதாவது ஆல் த மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. ஈசி மெம்பர்ஸ் எல்லாரும். அதுவே வந்து இது வந்து ஒரு லக்கி படம், வந்து ஒர்த்தான படம். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுவே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லக்கியாக நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் 2 பேர் இருக்காங்க. நம்ம சுரபி அண்ணன் இருக்கார். அப்புறம் என் ஃப்ரெண்டு, ஃபுல் பேர் கரெக்டான பேர், படத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். எனக்கு கார்த்தின்னு தான் தெரியும். விஜய் அவர் என்னுடைய தம்பி, ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் என் கூட, எனக்கு இது ஜூனியராக பண்ணார். இவர் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அது இந்த படத்துக்காக மிகவும் கஷ்டப்பட்டு வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ தூரம் ஒரு நல்ல படமாக வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ ப்ரொடியூசர் அப்புறம் ஜெய்சங்கர் சார், நம்ம டைரக்டர் சார் அவர் வந்து இவர் வந்து முக்கா பாரதி ராஜா. ஆமாம், தான் நினச்சது கிடைக்கிற வரைக்கும் விடவே மாட்டார். சார் நான் 100 படம் முடிச்சிட்டேன் சார், உங்களுக்கு மேட்ரு சொல்லுங்கள், நான் நடிக்கிறது ஏன் வேலை? இல்லை சார் வந்தீங்க தடவிட்டு அப்படிப்பாங்க சார், அது விட்டுருங்க சார், அது நான் பண்ணுறேன் சார், நல்லா பண்ணுவேன் சார். அவர் சொன்னது தான் செய்யணும், அது வரைக்கும் விடவே மாட்டார். ஆனால் அது அந்த கேரக்டர் படத்தில் வந்து ஒரு டப்பிங்கில் ஒரு எண்டில் நான் படம் பார்க்க போகும்போது தெரிஞ்சது ஒரு கேரக்டர். அவர் மனசுக்குள்ளே அவர் ஒரு கேரக்டரை ஃபீல் பண்ண கேரக்டரை என்கிட்டருந்து அவர் வெளியில் எடுத்திருக்கிறாரு. இது வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவ் கேரக்டர்னு சொல்ல முடியாது. இட்ஸ் எ கிரே ஷேடு. இப்படி இல்லை அப்படி இல்லை, எப்போ இவன் நல்லவனாக இருப்பான், எப்போ இவன் கெட்டவனாக இருப்பான், நம்ம ரியல் லைஃப்பில் இருப்போம்ல அது மாதிரி ஒரு ரியல் லைஃப் கேரக்டர். ஸோ ஸ்ட்ரைட் வில்லன்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம், இது அப்படி கிடையாது, ஒரு கிரே. ஸோ அவர் மனசுக்குள்ளே வந்து அதை அப்படி நினச்சிருக்கிறாரு, அதை அப்படியே என்கிட்ட வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நல்ல எதிர்காலம் இருக்குது. முனீஸ்வரன் நம்ம கேமராமேன், என் தம்பி அவன். நான் வந்து நிறைய கேமராமேனை பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி வந்து கேமராமேனாக தான் வரணும்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு. அப்போ வர்ற காலத்தில் கேமரா இல்லை, நல்லா இருக்கீங்க தம்பி, நீங்கள் நடிக்கவே வந்துருங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அன்னையிலேருந்து நடிச்சிட்ருக்கேன். ஸோ எனக்கு கேமரா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தெரியும் யார் கேமரா நல்ல லைட் வைக்கும்போதே கண்டுபிடிச்சிருவேன் நல்ல தொழில்காரனா இல்லையான்னு. அது போக வந்து கேமராமேனாக சில பேர் கால் மேலே உட்காந்துங்க, அதை நவுட்டு இதை கொண்டு வா ஃப்ரண்ட்டில், டேய் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவர் அப்படி கிடையாது, அவரே போவார், அவரே நகட்டுவார், அவரே எடுத்து வச்சு அவரே ஃப்ரேம் பண்ணி, அந்த சின்சியாரிட்டி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் என் கூட ஒரு 20 டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டார். இப்போ இந்த படம் முடிகிற ரிலீஸ்க்குள்ளே 20 டாக்குமெண்ட்ரி என் கூட படம் பண்ணியிருக்காரு. அத்தனையுமே வந்து பெரிய சக்ஸஸான ஒரு டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணியிருக்கிறோம். ஹீரோயின் பார்த்தேன். ஃபஸ்ட்டு மெயினாக வந்து நம்ம ஹீரோவை பற்றி சொல்ல விட்டேன். என் தம்பி ஆர்கே சுரேஷ். அதாவது பொறுப்பு வந்து எல்லாருக்கும் இருக்குது. நான் பல விஷயங்கள் நான் வந்து ரொம்ப வருஷமாக அவரோட பழகிட்டு இருக்கேன். பொறுப்பானவர், தாங்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் அதை வந்து பொறுப்பாக பார்ப்பார். ஒரு நடிகனுக்கு அந்த பொறுப்பு ரொம்ப தேவை.
எனக்கு ஒரு நடிகராக தெரியாது, டிஸ்ட்ரிபியூட்டராக தெரியும், ஒரு ப்ரொடியூசராக தெரியும், ஒரு எக்ஸிக்யூட்டராக தெரியும் முதல்ல. இப்போ தான் வந்து ஒரு நடிகராக தெரியும். நடிகராக நான் பார்க்க போகும்போது இவர் ரைட்டு எல்லாருக்கும் நடிக்கணுன்ற ஆசை இருக்குது, அந்த மாதிரி இவர் நடிக்க வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் கூட நடிக்க போகும்போது தான் தெரிஞ்சுது அவருக்குள்ள உண்மையாகவே அந்த ஃபயர் இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து அதை பார்த்து 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 நான் வரணும் அப்படின்னு. அதுக்கு இவர் பல ரூட் வழியாக வந்து இங்கே வந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது, அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா தான் எடுத்துக்கிட்ட வேலையை இப்போ இந்த படம்னா இந்த படம் வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் செய்வார். இப்போ நாங்கள் நடிக்கிறோம், நடிச்சுட்டு பாய் வருவோம், நல்லதாக பேசிட்டு போயிடுவோம். ஆனால் இதுக்கப்புறமும் வந்து இரவு பகலாக வேலை செய்யக்கூடிய ஒரே கேரக்டர் ஆர்கே சுரேஷ். தான் படம்னு இல்லாமல் இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய ஒருத்தர். அந்த பொறுப்புக்காகவே அவர் ஜெயிப்பார். அது போக ஹி இஸ் ரியலி வெரி மச் டேலண்டட். நல்ல டான்ஸர், நல்ல ஃபைட்டர், நல்ல உடம்பை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பர்ஃபார்மன்ஸ் கூட நாங்கள் நினச்சேன், அதாவது மித்த படங்கள்லாம் பறந்து வந்து அடிக்கிறது அதெல்லாம் செய்வார். இந்த படத்தில் அப்படி இல்லை, ரொம்ப சட்டிலாக பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு அவ்வளோ ஒரு யதார்த்தம், சிம்பிளாக இருக்கும். தான் பெரிய ஹீரோ அப்படிலாம் காட்டாமல் எல்லார்ட்டையும் அடி வாங்கிட்டு அப்படி உண்மையாக அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து பண்ணியிருக்கிறாரு. அதுதான் வந்து இந்த படத்தோட சக்ஸஸ். அது வந்து நம்ம டைரக்டர் சார் ஜெய்சங்கர் சாருக்கும் அது வந்து ஏன்னா விடவே மாட்டேன். ஆனால் நல்லா இருக்குண்ணே ஆனால் உண்மை வரணே கொஞ்சம் சொல்லிக்கணும், ஓகே ரொம்ப பிரமாதம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் ஆரம்பிப்பார். அது அவர் பொறுமையாக வந்து திருப்பி இப்போ என்ன தான் வேணுன்ற கரெக்டாக சொல்லுங்க, இல்லை கொஞ்சம் குறைச்சிக்கல. ஏன்னா அவருக்கு அந்த ஹீரோ இது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து இல்லை இந்த கேரக்டராகவே அப்படின்னு சொல்லி கேரக்டராக மாற்றி அவரை வந்து பண்ண வச்சுருக்காரு. அது இந்த படத்தோட ஃபுல்லாக படம் பார்க்க போகும்போது அதோட அந்த வேல்யூ தெரியுது. சார் ஆர்கே சுரேஷோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காப்புல. எல்லா ஆங்கிள்லேயும் சொல்கிறேன் நான், யதார்த்தமாக நடிப்பு. அது கந்தாஸ் சார் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சாங் பண்ணார். அதாவது ஒரு ப்ரொடியூசரோட கஷ்டம் என்னன்றது கந்தாஸுக்கு தெரியும். அவர் 200 படம் பண்ணியிருக்கிறதுனால ஒருத்தருக்கு அவ்வளோ கூட்டத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் இழுக்க முடியாதுன்னு சின்சியராக டக் நான் வேணாம் என்னையெல்லாம் என்ன அது தம்பி இருக்கார், அவர் நல்லா ஆடுறாருங்க சுரேஷ், அவரை வச்சு எடுங்க, நீங்கள் ஆடியே ஆகணுன்னு என்னையும் இழுத்து போட்டு நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஊரை பார்த்து. இல்லை நீங்கள் ஆடி ஆகணும், நைட்டு ஃபுல்லாக என்னை தங்க வச்சு ஆட வச்சு ஒரு சின்சியாரிட்டி அந்த இது இருக்குது. அவருக்கு தேவையில்லாத விஷயம் அது, அது ப்ரொடியூசரோட வேலை. இருந்தாலும் அவர் சின்சியராக வந்து பண்ணார் காதல் கந்தாஸ். இதில் வந்து விட்டு போனது வந்து நமோ நாராயணா. அவர் வந்து இப்போ இன்றைக்கி வரல ஃபங்க்ஷனில், பிச்சு உதறிட்டான் மனுஷன் கேரக்டர். இப்போ நான் கூட என்னமோ நினச்சேன் இது விளையாட்டாது ஜாலியாக வந்துட்டு போகும்போதுன்னு. என்ன பிரமாதமாக நடிச்சிருக்கிறார் அந்த படத்தில். ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அவரோட இதெல்லாம் நான் டப்பிங்கில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஒரு நூல் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அவரோட கேரக்டர். அவ்வளோ தூரம் ஒரு அழகாக நடிச்சிருந்தார் நமோ நாராயணன். ஸோ இதை வந்து ஒரு ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, இணை கேரக்டர் நல்லா நடிச்சிருக்கு, டைரக்ஷன் நல்லா இருக்குது, மியூசிக்கும் நல்ல யதார்த்தமான மியூசிக் பண்ணியிருக்காரு தம்பி. மியூசிக் நல்லா இருக்குது, சாங்ஸ் வந்து நல்லா இருக்குது, ஃபைட்டு வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நல்ல எமோஷனை வந்து டைரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. என் தம்பியும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா சைடும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்ல ப்ரொடியூசர் கரெக்டான இடத்துல வந்து நின்றுருக்கு. இன்றைக்கி படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு கரெக்டான டேட் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக உழைக்கக்கூடிய ஆர்கே சுரேஷ் கையில் அது இருக்குது. ஆகினாலும் இது டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. தேங்க்யூ வெரி மச். காலத்தின் அருமையை உணர்ந்து 2 வார்த்தைகளை மட்டும் பேசி விடைபெறுகின்றேன். சங்ககால தமிழர்கள் வாழ்விலை பிணைந்தது 2. 1, ஒவ்வொரு தமிழனுடைய வீட்டிலும் ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பதும் வேட்டை நாயை வளர்ப்பதும் அவர்களுடைய பண்பாடாக இருந்தது. அதை போன்று 2 தமிழர்கள் இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்றார்கள். அதில் ராம்கி என்ற ஜல்லிக்கட்டு காளையையும் வேட்டை நாய் என்ற என்னுடைய மருமகன் ஆர்கே சுரேஷையும் பயன்படுத்தி தமிழனுடைய பெருமையை நிலைநாட்டிய இந்த தயாரிப்பாளர்களுக்கு என் கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வேட்டை நாய்க்கு எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்கள் நிறைய உதாரணம் சொன்னாங்க. அவர் எங்கள் திரைப்படக் கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். அண்ணன் ராம்கி அவர்களும் திரைப்படக் கல்லூரி மாணவர். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்களில் ஒருவரான நண்பர் என் அருமை மாப்பிள்ளை விஜய் கார்த்திக் அவர்களும் திரைப்படக் கல்லூரி மாணவர். நானும் விஜய் கார்த்தியும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டு கால நண்பர்கள். பள்ளி மாணவர்கள், கல்லூரி தோழர்கள், வாழ்க்கை தோழர்கள்.
அவர் ஒரு தயாரிப்பு, இது 2வது தயாரிப்பு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு போராளி, உழைப்பாளி. அப்படிப்பட்ட மாப்பிள்ளை ஜவஹர் கார்த்திகேயன் அவர்கள் தயாரிப்பாளர்களில் ஒருவராக இருந்து இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்கிறார். அவருடைய முயற்சிக்கும் அவருக்கு அத்தனை வகையிலும் ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தினுடைய கதையின் நாயகன் அருமை நண்பர் ஆர்கே சுரேஷ் அவர்கள். மனிதநேயம் உள்ள மனிதர்களில், கலைஞர்களில் ஒருவர் ஆர்கே சுரேஷ். எதுக்காக இந்த நேரத்தில் நான் குறிப்பிடணும்னு சொல்கிறேன்னா, சின்னத்திரை நடிகர் சங்க உறுப்பினர்கள்லாம் கஷ்டப்பட்ட இந்த கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து உதவி செய்த நல்ல மனிதநேயம் உள்ள ஒரு கலைஞர்களில் ஒருவர் அன்பு நண்பர் ஆர்கே சுரேஷ் அவர்கள். அதைப்போல் அவரையும் பாராட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறேன். அதுக்கடுத்து அண்ணன் ராம்கி அவர்கள், ராம்கி, அருண் பாண்டியன், ஆர்வி உதயகுமார், ஆர்கே செல்லோமணி, ஆபாவானன், நாசர், இவங்களெல்லாம் பார்த்தா நாங்கள் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்தோம். ஆர்வி உதயகுமார், ஆர்கே செல்லோமணி, ஆபாவானன், நாசர், இவங்களெல்லாம் பார்த்தா நாங்கள் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்தோம். ஆர்வி உதயகுமார், ஆர்கே செல்லோமணி, ஆபாவானன், நாசர், இவங்களெல்லாம் பார்த்தா நாங்கள் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்தோம். ஆர்வி உதயகுமார், ஆர்கே செல்லோமணி, ஆபாவானன், நாசர், இவங்களெல்லாம் பார்த்தா நாங்கள் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்தோம். ஆர்வி உதயகுமார், ஆர்கே செல்லோமணி, ஆபாவானன், நாசர், இவங்களெல்லாம் பார்த்தா நாங்கள் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்தோம். ஆர்வி உதயகுமார், ஆர்கே செல்லோமணி, ஆபாவானன், நாசர், இவங்களெல்லாம் பார்த்தா நாங்கள் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்தோம். ஆர்வி உதயகுமார், ஆர்கே செல்லோமணி, ஆபாவானன், நாசர், இவங்களெல்லாம் பார்த்தா நாங்கள் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்தோம். ஆர்வி இன்ஸ்டியூட்டுக்கு வந்தோம். ஆர்வி உதயகுமார் 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 ப்ரொடியூசர் நான் வந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். என்னுடைய திண்டுக்கல்லேருந்து வந்த சுரபி சார் يوم الدين إياك نعبد وإياك
إياك نعبد وإياك رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك وما أرسل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك لهم النور وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وأولئك هم المفلحون وإلهكم إله واحد هو الرحمن الرحيم وما أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا علما
يتقون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الذين كانوا يتقون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الذين كانوا يتقون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الذين كانوا يتقون سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الذين كانوا يتقون وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا مولانا محمد وسلم صلاة وسلام عليه وسلم صلاة وسلام عليه وسلم صلاة وسلام وسلم صلاة وسلام عليه صلاة وسلام وسلم صلاة sambil musuh berkata musuh raya Sayyidina Muhammad Pak tidak tahu kebari nasrani berada berada sambil musuh berkata musuh raya Sayyidina Muhammad Pak tidak tahu kebari nasrani berada berada sambil musuh berkata musuh raya Sayyidina Muhammad Pak tidak tahu kebari nasrani berada berada sambil musuh berkata musuh raya Sayyidina Muhammad Pak tidak tahu kebari nasrani berada berada sambil musuh berkata musuh raya Sayyidina Muhammad Pak tidak tahu kebari nasrani berada berada sambil musuh berkata musuh raya Sayyidina Muhammad Pak tidak tahu kebari nasrani berada berada sambil musuh berkata musuh raya Sayyidina
Pak
سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم كذا مسلم يا سيدنا محمد باقي لا ترى كبار الناس قبل الله سمي مسلم
khusus bil khusus इसका सवाब तुम्हें मद्रास 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 khusus के सदक़े में बिल khusus उसके मद्रास के सदक़े में तमाम हाज़िरीन की दुआ को पूरा फरमा या अल्लाह हमारे गुनाह सदक़े में तमाम हाज़िरीन की दुआ को पूरा फरमा या अल्लाह हमारे गुनाह सदक़े में तमाम हाज़िरीन की दुआ को पूरा फरमा या अल्लाह हमारे गुनाह सदक़े में तमाम हाज़िरीन की दुआ को पूरा फरमा या अल्लाह हमारे गुनाह सदक़े में तमाम हाज़िरीन की दुआ को पूरा फरमा या अल्लाह हमारे गुनाह सदक़े में तमाम हाज़िरीन की दुआ को पूरा फरमा या अल्लाह हमारे गुनाह सदक़े में तमाम हाज़िरीन की दुआ को पूरा फरमा या अल्लाह हमारे गुनाह
या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा। या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा।
फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के दूसरों ने देख के हौसले के एहतराम करने की तौफीक रब
करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक रब अता फरमा या अल्लाह तबारक व तआला के बुजुर्गान दीन के हौसले के एहतराम करने की तौफीक आप हजरत अपनी जगह बैठे रहे